மாமா, என்ன மாமா தனியா வந்து இங்க நின்னுட்டு இருக்க? தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதான். இப்படிதான் மாமா இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நானும் இருந்தேன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற விஷயம் நடக்காம போகும்போது, இல்ல நம்ம வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சம்பவம் எல்லாம் நடந்தாலும் நமக்கு அத பத்தி யார்கிட்டயும் பேசணும்னு தோணாது. அந்த மாதிரி நேரத்துல தனிமைதான் நமக்கு துணையா இருக்கும். உன்னோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உன்னால புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு தெரியும் மாமா, ஆனந்திய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா இன்னைக்கு அதுக்கான சாத்தியக்குறி இல்லாம நீ ஒரு பக்கமும் ஆனந்தி ஒரு பக்கமுமா நிக்கிறீங்க. பல பேர் உங்க வாழ்க்கையில வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்படி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரும்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. யதார்த்தத்தை ஏத்துக்கவும் முடியாம, இதெல்லாம் சரியாயிடும்னு நம்பவும் முடியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க. சரிதானே மாமா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யாழ் எதுவும் சொன்னாலா? இல்ல, இன்னைக்கு மகேஷ் சார் வந்தாரு. அன்புக்கு ஏதோ ஜாதகம் பார்த்திருக்காங்க. அந்த ஜோசியர் இன்னும் 3 மாசத்துல அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனந்தி கிட்டே இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆனந்தி, எங்க அக்கா கல்யாணம் இருக்கு, அதனால என்னால இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடந்தே ஆகணும்னு இவங்க பிரஷர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு கட்டாயம்னா நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவ சொல்லிட்டா. அதான் இவங்களை இவ்வளவு கோவப்பட வச்சிருக்கு. காதல்னு வந்துட்டாலே வலியும் வேதனையும் சாதாரணம் தானே மாமா. அதுக்காக உடஞ்சு போயிடலாமா சொல்லு? மத்தவங்க மாதிரி நானும் ஆனந்தியும் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், டக்குன்னு பழகி லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும்லாம் போகல. ஆனந்திங்கிற ஒருத்தி என் வாழ்க்கையில எனக்கானவன் தீர்மானமாகறதுக்குள்ள பல போராட்டங்களை நாங்க 2 பேரும் சந்திச்சோம். தோ இன்னைக்கு கூட கீழே வந்து பேசிட்டு போயிருக்காரு எங்க எம்டி. அவர் வெறும் முதலாளியா மட்டும் இல்லாம எனக்கும் ஆனந்திக்கும் இருக்கக்கூடிய அந்த விரிசலை சரி பண்ணி, அம்மா மனசுல ஆனந்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமாங்கிற பயத்தை போக்கி எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு பேசிட்டு போறாரு. இது ஒன்றும் சராசரியா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. எனக்கும் அதான் மாமா ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, ஒரு கம்பெனியோட எம்டி ஒரு ஸ்டாஃபோட லவ்க்காக இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டு போறாரேன்னு எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா மகேஷ் சார் எனக்கு முன்னாடியே ஆனந்தியை விரும்பினவர். அவரோட காதல் ஒருதலை காதல். ஆனந்தி அதை ஏத்துக்கல. என்ன மாமா சொல்ற? இவ்ளோ பெரிய ஆள் ஆனந்திய காதலிச்சும் அவரு வேண்டான்னு ஆனந்தி உன்னை ஏத்துக்கிட்டாளா? அதுதான் ஆனந்தி. தான் உயிரை விட என் மேல வச்சிருக்கிற காதல் தான் அவளுக்கு பெருசு. ஒரு வகையில மகேஷ் சாரும் நீயும் ஒரே சூழ்நிலையில தான் இருக்கீங்க. 2 பேருமே ஆசைப்பட்டவங்களோட வாழ முடியாம இருக்கீங்க. என் வாழ்க்கையில ஆனந்தி தான் எனக்குன்னு தீர்மானம் பண்ண உடனே அது உனக்கு வலியும் வேதனையும் கொடுத்துருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அனுபவிச்ச வலியும் வேதனையும் விட மகேஷ் சார் அனுபவிச்ச வலியும் வேதனையும் தான் அதிகம். நீயாவது எங்கேயோ ஒரு மூலையில நீ என்ன பார்க்காம இருந்துட்ட. ஆனா மகேஷ் சார் தினமும் ஆனந்தியை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள அவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஆனா இப்போ எங்க காதலை சேர்த்து வைக்க போராடிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எங்க காதலுக்கு வந்த இக்கட்டான பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வந்த எங்களால இப்ப இருக்கிற பிரச்சனையும் கடந்து எங்க காதல்ல ஜெயிச்சு நாங்க ஒண்ணு சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி பயத்தினாலேயோ விரக்தினாலேயோ நான் இங்க வந்து தனியா நிக்கல. இன்னும் இதே மாதிரி எத்தனை நாள் நாங்க போராடணுமோ, எத்தனை பிரச்சனையை சகிச்சுக்கணுமோங்கிற யோசனையில தான் நான் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் நானும் ஆனந்தியும் நிச்சயமா ஒண்ணு சேருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மாமா. என்ன?
எந்த விதத்துல என்னை விட ஆனந்தி உனக்கு பெட்டரா தெரிஞ்சா மாமா? சின்ன வயசுல இருந்தே நீதான் என் வாழ்க்கை, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு வாழ்ந்தவனா. எந்த விதத்துல ஆனந்தி செஞ்ச விஷயத்த நான் செய்யாம தவற விட்டுட்டேன். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பெரியவங்களும் ஆசைப்பட்டாங்களே மாமா, நீ ஏன் மாமா ஆசைப்படல? ஏய், இங்க பாரு துளசி, பெரியவங்க சப்போர்ட் பண்றதுனால ஒருத்தர் மேல காதலும் வராது, பெரியவங்க எதிர்க்கிறதுனால ஒருத்தர் மேல இருக்கிற காதலை விட்டு கொடுக்கவும் முடியாது. இது எதுவும் நாம டிசைட் பண்றது இல்ல, அந்த கடவுள் டிசைட் பண்றது. அதெல்லாம் அவங்கவங்க மனசை பொறுத்தது. அதுக்காக எந்த விதத்திலையும் ஆனந்தியை விட நீ குறைஞ்சவ கிடையாது. முதல்ல லவ்ல கம்பேரிசனே பண்ணக்கூடாது. அது ஒரு உணர்வு, அதுவா மனசுல தோன்ற ஒரு உணர்வு. காதல்ன்றது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம் இல்ல, இயற்கையா வர வேண்டிய விஷயம். அது எப்படி வருதுன்னு கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா மாமா? இவ்ளோ நெருக்கமா இருந்த ஆனந்தியும் நீயும் இப்போ தள்ளி தள்ளி இருக்கீங்க. ஏதோ ஒரு மூலையில இருந்தனா இப்போ உன் பக்கத்துல இருக்கேன். இதையும் விதி யதார்த்தம்னு எடுத்துக்கலாமா? விதியாலேயோ இயற்கையாலேயோ காதலை ஜெயிக்க முடியாது. 3 மாசம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் ஆனந்தி தான் என்னோட மனைவி. ஆனந்தியை தவிர வேற ஒரு பொண்ணு என் மனசாலேயே நான் நினைக்க மாட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயத்த நேரடியா உங்ககிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல. நீ சின்ன வயசுல இருந்து எப்படி ஒரு எண்ணத்துல தான் பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விட்டுட்டேன். என்னையே அறியாம உன் மனசுல ஆசையை வளர்க்க நானும் காரணமா இருந்துட்டேன். அதுக்காக இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? இல்ல துளசி, என்னை சுத்தி இருக்கிறவங்களோட மனசை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறவண்ணா. என்னால உன் விஷயத்துல அப்படி இருக்க முடியல. உன் மனசுல இனிமேலும் அப்படி ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு வச்சுக்காத. என்ன மறந்துரு. ஆனந்தியை தவிர இன்னொரு பொண்ண என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் ஆனந்தியே என் வாழ்க்கையில இல்லைன்னாலும் ஆனந்தியை நினைச்சுக்கிட்டே காலம் பூரா வாழ்வேனே தவிர இன்னொரு பொண்ண என் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்.